नीलाधुण्डस्तनगिरिधडी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं सुदिसदशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्वचिनिटलिदं ह्याबलात् कृत्य भुङ्क्ते क्रोधा तस्यै नम इदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரண்டற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிற் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிற் கொடுத்தாளை சொல்லு சூடிற் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேண்டடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். இன்றிலிருந்து மார்கழி மாதம், இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, 30 நாட்களும் திருப்பாவைக்கு அற்புதமான அர்த்தங்கள் ஆண்டாள் வழியில் எல்லா பாசுரங்களுக்கும் அதுக்குண்டான அர்த்தங்களை சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக ஒவ்வொரு பாசுரங்களும் ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்திற்காக மங்களாசாசனம் செய்திருப்பள் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு இன்னைக்கு ஆச்சரியமாக இன்றிலிருந்து அனுபவிக்கலாம். இப்போது இதிலிருந்து 30 நாட்கள் எப்படிப்பட்டதான வீடியோ அப்படின்னா, அழகான தேவகான குரலில் பாசுரங்களை பாடுவதற்காக அடியேனுடைய சகோதரி திரு ஹரிணி அற்புதமாக பாடி பாசுரங்களை பாடுவார். அதற்கு பிறகு அதற்குண்டான அந்த பாசுரங்களுக்குண்டான அர்த்தங்கள், ஏன்னா ஆண்டார் எந்த வழியில் நினைத்து பாடியிருப்பாலோ, எந்த வழியில் மங்களாசாசனம் செய்திருப்பாலோ அந்த வகையில் அந்த பாசுரங்களுக்குண்டான அர்த்தங்கள். அதற்கு பிறகு எந்த திவ்ய தேசத்திற்காக மங்களாசாசனம் பண்ணியிருப்பாள் அப்படின்னு அதற்குண்டான அந்த திவ்ய தேசத்தோட சில பெருமைகள். ஏன்னா நிறைய திவ்ய தேசங்கள், நிறைய பெருமைகள் எல்லாருக்கும் நிறைய தெரிஞ்சிருக்கும். இதில் எந்த திவ்ய தேசம் அவள் மங்களாசாசனம் பண்ணியிருப்பாள் அப்படிங்கிற ஒரு கற்பனையோடு நாம் இன்னைக்கு இந்த காணொலியை ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த இடத்துல திவ்ய தேசத்தோட மங்களாசாசனம் எதற்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டாளோட பாசுரங்களாகட்டும், மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே நேரடியாக எந்த பெருமாளுக்கும் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரங்கள் இல்லை. அவருடைய பெரியாழ்வாருக்கும் நம்மாழ்வாருக்கும் கொடுத்த பாசுரங்கள் தான். அப்போது மங்களாசாசனம் எந்த கோயிலுக்கும் இல்லாததுனால, எந்த திவ்ய தேசங்களுக்கும் மங்களாசாசனம் இல்லாத பாசுரங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஆண்டாள் எந்த திவ்ய தேசத்துக்காக இந்த பாசுரங்களை கொடுத்திருப்பாள் அப்படிங்கிற ஒரு சின்ன கற்பனையோட திவ்ய தேசங்களோட பெருமையும் சேர்த்து அனுபவிக்கலாம். வாங்கோ. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய், நீராட போதுவீர் பொதுமெனோ நேரிழையில் சீர்வல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள் ஊர்வேல் கொடும் தோழிலன் நந்த கோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோத இளம் சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவார் பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவார் பாரோர் புகழ படிந்தேலோரெம் பாவார். முதல் நாள் அற்புதமான பாசுரம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கேன் அப்படின்னு பெருமாள் சொல்லக்கூடிய அற்புதமான மார்கசீரிஷ மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதம். ஆண்டாள் இந்த மார்கழி மாதத்தை எப்படி ஆச்சரியமாக தேர்ந்தெடுத்தார் நோன்புக்கு, அதுவே ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா? இப்போ பொதுவாக மார்கழி மாதத்தில் நாம் என்ன பண்ணுவோம், இந்த சுப விஷயங்கள் செய்யக்கூடிய இதுவாக நம்ம பண்ண மாட்டோம், சுப விஷயங்கள் நடத்த மாட்டோம், செய்ய மாட்டோம். ஆனால் இது பெருமாளுக்கு மிகவும் உகந்ததான மாதம், அதுதான் இங்கே ஆச்சரியம். அப்போ பெருமாளுக்கு உகந்ததான மாதங்கள் அப்படின்னு இருக்கும்போது பெருமாளுக்கு அவருக்கு விரதம் இருக்கிறது, அவருக்கு கைங்கரியம் பண்ணுறது, அவரையே நினச்சின்னு இருக்கிறது, அதெல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணலாம். அதனால் ஆண்டாலும் இந்த மானிடருக்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் அப்படின்னு
தன்னுடைய பாசுரத்தில் சொல்லியிருப்பா, மானுடருக்காக எனக்கு திருமணம் செய்து கொண்டு வாழணும் அப்படின்னா எனக்கு வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிட்டா அந்த கண்ணனை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டாளோட பாசுரங்கள் ரொம்ப அற்புதமான பாசுரங்கள் இல்லையா. அப்போது இன்னைக்கு முதல் நாள் பாசுரங்கள். ஆண்டாளோட முதல் நாள் பாசுரம் இன்னைக்கு என்ன? மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு இந்த முதல் நாள் பாசுரத்தில் அவ ஆரம்பிக்கிறா. மார்கழி திங்கள் அப்படிங்கும்போது இந்த மார்கழி மாதம் மது நிறைந்த நன்னாள், மதினா சந்திரன். அப்போ இந்த முழு நிலா இருக்கக்கூடிய ஆச்சரியமான பௌர்ணமி நாளில் தான் தன்னோட விரதத்தை அவர் ஆரம்பிக்கிறார். இதில் என்னென்னா, ஆண்டாளாகப்பட்ட ஒரு தாயார் இல்லையா, அவளே விரதம் இருந்து அவள் அந்த கண்ணனை அடையணும்னு அவள் எழுதி சொல்லியிருக்கலாம், அவளே விரதம் இருக்கலாம். ஆனால் அவள் அப்படி கொடுக்கல பாசுரங்களை. அவள் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு நினைச்சா இல்லையா. நான் மட்டும் விரதம் இருந்து அந்த பகவானோட மோட்சத்தை அடையிறதுக்கோ அந்த பகவானை அடையிறதுக்கோ இல்லை, எல்லாரும் என்னோட வாங்கும், எல்லாரும் அந்த பெருமாளுக்கு விரதம் இருங்கோ, எல்லாரும் பாசுரங்களெல்லாம் சொல்லுங்கோ அப்படின்னு எல்லாரும் கூடி எழுந்து குழந்தையர் என்பாவாய்ந்து அவளோட பாசுரங்களே இருக்கும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிடுறான். இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவளை எடுத்து வளர்த்ததுன்னா அவளுக்கு கண்டெடுத்தவள் தானே, பெரியாழ்வாரால் கண்டெடுத்த பெருமாட்டியாச்சவள். ஆனால் பெரியாழ்வார் யாருன்னா, அவர் அந்தனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வர்ணாசிரமத்தை சேர்ந்தவர். குலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவளை வளர்த்துருக்கார். ஆனால் அவோ 4ஆம் வர்ணத்தராக இருக்கக்கூடிய ஆயர்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயர்பாடியோட சிறுமியாக தன்னை பாவித்து தான் அத்தனை பாசுரங்களும் எழுதியிருப்பாள் தானே. அதாவது அவள் அவதரித்தது 9ஆம் நூற்றாண்டு. ஆனால் அவள் தன்னை இந்த பாசுரங்களை நினைத்து பாடியது எல்லாமே துவாபர யுகத்தில், இந்த பிருந்தாவனத்திலே அந்த கோகுலத்திலேயே தன்னை ஈடுபடுத்தி கொடுத்த பாசுரங்கள் தான் இந்த அற்புதமான பாசுரங்கள். அதான் அவன் சொல்கிறான், இந்த அற்புதமான நேரத்தில் அந்த நல்ல நாளில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காதீங்கோ, எல்லாரும் எழுந்துருங்கோ. எப்போ எழுந்திருக்கணும்? பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை 4 மணிக்கு எல்லாரும் வாங்கும். அந்த வைகரையில் போய் பனி எப்படி இருக்கும்? ஏன்னா மார்கழி மாதம்னாலே குளிர் தானே, அப்போ எழுந்திருக்கவே மனசு வராது இல்லையா. ஆனால் அப்படி சொல்லலை, எல்லாரும் எழுந்திருக்கணும். அந்த பனியில் எல்லாரும் நீராட வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களையும் நேரிடையீர் அப்படின்னு அன்போடு அந்த பெண்கள் எல்லாம், ஏன்னா ஆச்சரியமானவர்களே அப்படிங்கிறாவோ பெண்களை, எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லக்கூடியதான முதல் பாசுரம் இது. சீர்மல்கும் ஆய்பாடி செல்வ சிறுமீர்கள். சீர்மல்கும்னா செல்வ செழிப்புல இருக்கிற அந்த ஆயர்பாடி. அப்போ ஆயர்பாடி அவ்வளோ செல்வ செழிப்பாக இருந்தானா? ஆமாம், ஏன்னா அங்கே பசுக்களை தான் வளர்த்து இந்த பசுக்கள் எடுத்துருந்து நெய், தயிர், பால் இதெல்லாம் அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அதெல்லாம் பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தவா தான் யசோதையும் நந்தகோபாரம். அதனால தான் இந்த இடத்துல சொல்கிறான், அந்த செல்வ செழிப்பான அந்த ஆயர்பாடியில் கூர்வேல் கொடுந்தொழில் நந்தகோபாலன்கிறான். கூர்வேல் கொடுந்தொழில்னு சொல்லும்போது அவர் ஏதோ ரொம்ப பெரிய கொடுமையான தொழிலாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தமே கிடையாது. ஏன்னா நந்தகோபாலாகட்டும் வசுதேவராகட்டும் 2 பேருமே உறவு முறையில் அண்ணன் தம்பி. அவள் 2 பேருமே ரொம்ப சாதுவானவா, எதுவுமே தெரியாதவாளுக்கு. அவள் கையில் அவர் அந்த ஆயர்பாடிக்கு அவர் தான் ஒரு தலைவர் இல்லையா, அதனால ஒரு கூர்வேல் வச்சுருப்பார் கையில். எப்பவும் இந்த மாடுகளை விரட்டுவதற்கும் இல்லை கேட்டவாளுக்கு கொடுக்கறதுக்கும் ஒரு செங்கோல் மாதிரி கையில் வச்சிருப்பார் பாவம். இதுக்காகவே அவர் என்ன சொல்கிறா, கூர்வேல் கொடுந்தொழிலன் அப்படின்னு நந்தகோபாலன் யாருன்னா அவளோட மாமனார் இல்லையா. ஆனால் மாமனாரை மருமகள் வம்புக்கு எடுக்கிற மாதிரி அப்பேற்பட்ட அந்த கொடுங்கோலன் அப்படிங்கிற மாதிரி அவர் அழகாக சீண்டி பார்க்குறான். அந்த கரிய வேலினை கையில் வச்சுருக்கிற அந்த நந்தகோபாலனோட மகன் யார் அவன்? அதுதான் இப்போ சொல்ல போகிறான். அழகுமிக்க கண்கள்ன்றான். அதாவது ஏராந்த கண்ணி யசோதை நிலஞ்சிங்கம் அப்படிங்கிறான். ஏராந்த கண்ணி அப்படின்னும் போது கண்கள் நல்லா பெரிதாக அழகாக இருக்குமா யசோதைக்கு. இப்போ இந்த இடத்துல கண்கள் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது யசோதைக்கு இயற்கையிலே கண்கள் பெரிதாலாம் கிடையாது. அவள் கண்ணன் என்னைக்கு அவள் இடத்துல சேர்ந்தானோ அந்த கண்ணனை மிரட்டி 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 உருட்டி உருட்டியே அவளுக்கு கண்ணு ரொம்ப பெருசாக போயிடுதான். அதான் இந்த இடத்துல சொல்கிறான், அந்த ஏராந்த கண்ணி யசோதை. அப்பேற்பட்ட நந்தகோபார்க்கும் யசோதைக்கும் பிறந்த இளஞ்சிங்கம். அந்த இளஞ்சிங்கம் எப்பேற்பட்ட சிங்கம் தெரியுமா? கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான். கார்மேனின்னா நல்ல கருப்பு. ஏன்னா கிருஷ்ணன் இருந்தாலே கருப்பு தானே, கிருஷ்ணராச்சே. அதனால் அந்த கார்மேனி செங்கன், அந்த கருப்பு கலரில் இருக்கிற அந்த செங்கன், அந்த செங்கன் சொல்லும்போது அந்த கருப்பு கலரில் அந்த சிகப்பு கலரில் இருக்கிற கண்கள், அவ்வளோ அழகான அந்த கண்கள் எப்படி இருக்கும்னா அப்படியே அந்த பௌர்ணமிடலாம் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அழகா அப்படி இருக்குமா அந்த முகம்.
அப்பேற்பட்ட அந்த முகத்தான் யாருன்னா சாட்சாத் அந்த கண்ணபிரான். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான். வாங்கோ, அந்த நாராயணனை போய் நம்ம எல்லாரும் போய் சேவிப்போம். அவன் நமக்கே பறை தருவான். பறைன்னா இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. செல்வங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், மோட்சங்கள் எடுத்துக்கலாம், என்ன கேட்கிறவோ அது கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நாராயணன் என்னென்ன யார் யாருக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுப்பான். இந்த எல்லாரும் வாங்கும். இந்த மார்கழி மாசத்துலேருந்து அந்த நாராயணனை போய் எல்லாரும் சேவிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான இந்த பாசுரங்கள் தான் இன்னைக்கு முதல் நாள் பாசுரம். 5 கோடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தற்செயலி விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாலை பக்தியுடன் நாளை வழுத்தாய் மனமே மகிழ்ந்து அப்படின்னு சொல்லுவா. இந்த அற்புதமான இந்த பாசுரத்திலேருந்து இந்த 30 நாட்களும் அவர் ரொம்ப ஆச்சரியமாக அந்த பெருமானுக்கு எப்படி நோன்பு இருக்கணும், எப்படி அவனை சென்று அடையணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படிங்கிறத சொன்ன அற்புதமான பாசுரங்கள். இதுதான் இந்த முதல் நாள் பாசுரத்தோட விளக்கம். இப்போ இந்த பாசுரத்துக்கு எந்த திவ்ய தேசம் எல்லாரும் யோசிச்சிங்கன்னா, இந்த பாசுரத்துக்கு எந்த திவ்ய தேசமானா சொல்லலாம். ஏன்னா பெருமாள் திவ்ய தேசம் எல்லாமே இதுக்கு உகந்ததான திவ்ய தேசமாக இருந்தாலும் அவள் சொன்ன அந்த பாசுரத்துக்கு உகந்ததான திவ்ய தேசம் எது தெரியுமோ? ஸ்ரீரங்கம் தான். அது என்ன ஸ்ரீரங்கம்? ஏன் பிருந்தாவனமா இருக்கக்கூடாதா? ஏன்னா கோகுலமா இருக்கக்கூடாதா? கோகுலத்துல தானே தன்னை ஆயர்பாடி மகளா இருக்கா, அப்ப அப்படித்தானே இருக்கணும் கேட்டா இல்ல. அவ ஆயர்பாடி மகளா தன்னை நினைச்சுட்டு இந்த பாசுரங்களை கொடுத்தாலும் ஸ்ரீரங்க பெருமாளுக்காக தான் கடைசியில் ஸ்ரீரங்க பெருமாளைத்தான் திருமணம் செய்து கொண்டு அந்த ஜோதி ரூபத்தில் ஐக்கியமானான். அப்போ இந்த பாசுரங்களை கொடுத்தது எல்லாமே ஸ்ரீரங்கத்துக்காக மட்டுமா தான் இந்த முதல் பாசுரங்களை அவ சமைச்சிருப்பாள். அப்போதான் போய் அங்கங்க ஜோதி ரூபத்தில் ஐக்கியமானா இல்லையா அந்த பெருமானோட. ஸ்ரீரங்கம் சொல்லும் போது முதல் திவ்ய தேசம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ஒரு ஆச்சரியமான திவ்ய தேசம் தான் ஸ்ரீரங்கம். இப்போ இந்த ஸ்ரீரங்கத்தோட பெருமைகளை சொல்லி மாலாது. இதுக்கு எத்தனை வீடியோவானா போடலாம். அப்பேற்பட்ட அற்புதமான திவ்ய தேசம். 365 நாளும் இந்த பெருமானுக்கு ஆச்சரியமாக சகலவிதமான விழாக்களும் கொண்டாடுவோம். அப்பேற்பட்ட திவ்ய தேசம் தான் இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஸ்ரீரங்க பெருமாள் ஏதோ இங்கே காவிரி நதிக்கரையில சயன திருக்கோலத்தில் இருக்கார் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இவர் எத்தனையோ யுகமாக அயோத்தியில இருந்த பெருமாள் தான் இவர். இப்ப ராமருக்கு கோயில் கட்டுறாரு அயோத்திக்கு, அந்த அயோத்தியில முதல்ல இருந்தவர் இந்த பெருமாள் தான். எப்ப ராமர் இந்த மண்ணில் அவதரிச்சாரோ அப்ப அவதார புருஷனுக்காகவே அங்கிருந்து புறப்பட்டு அங்க சரயு நதிக்கரையில இருந்த பெருமாள் தான் இன்னைக்கு இந்த இடத்துல விபீஷணன் மூலியமாக காவிரி நதிக்கரையில வந்து நமக்காக காட்சி கொடுத்துட்டு நம்மளை ரட்சிக்கிறதுக்காகவே இங்க இருக்கார். அத்தனை ஆழ்வார்களும் இந்த திவ்யதேச பெருமாளுக்கு 240 பாசுரங்கள் இந்த பெருமானுக்கு எல்லா ஆழ்வாருமே இந்த திவ்யதேச பெருமாளுக்கு பாசுரங்கள் அருளி செய்திருப்பா. ஏன்னா நிறைய திவ்யதேசங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில ஆழ்வார்கள் ஒரு சில திவ்ய தேசங்களை தான் சொல்லியிருப்பா, ஒரு சில ஆழ்வார்கள் வேறொரு திவ்ய தேசங்களை சொல்லியிருப்பா. இன்னைக்கு நமக்கு 108 திவ்ய தேசங்கள் நமக்கு ஆச்சரியமா கிடைச்சதுக்கு முக்கிய காரணமே திருமங்கை ஆழ்வார் தான். ஏன்னா அவர் எல்லா திவ்ய தேசத்துக்கும் தன்னுடைய குதிரையை எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் ஆடல்மான் பேர் அந்த குதிரைக்கு, அந்த குதிரையை எடுத்துட்டு எல்லா திவ்ய தேசத்துக்கும் சென்று சென்று பாசுரம் அருளி சென்றவர். அதே போலதான் நம்மாழ்வாரம். அவர் அமர்ந்த இடத்திலேயே ஆழ்வார் திருநகர்ல அத்தனை பெருமாளும் அவரிடத்தில் வந்து பாசுரங்கள் பெற்றுக்கொண்டனர். அப்பேற்பட்ட மங்களாசாசனம் பேசப்பட்டதான் திவ்ய தேசங்கள். அதிலும் இந்த பெருமாளுக்கு நிறைய விசேஷங்கள் உண்டு. மதுர்ச்சுவர்கள் குலசேகர ஆழ்வாராகட்டும் திருமங்கை ஆழ்வாராகட்டும் இந்த பெருமாளுக்கு மதுர்சுவர் கட்டி கொடுத்துருக்கா. குலசேகர ஆழ்வார் தன்னுடைய புத்திரியான சேர குலவல்லி இருக்கு இல்லையா, அவளை திருமணம் செய்து கொடுத்தார். அதே மாதிரி பெரியாழ்வாரும் ஆண்டால இந்த பெருமாளுக்குத்தான் திருமணம் செய்து கொடுத்தார். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பெருமாள். அப்போ இன்னைக்கு இந்த பாசுரத்துக்கு ஆண்டாள் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பெருமாள் யாருன்னா ஸ்ரீரங்க பெருமாள் தான். இப்போ நாளைக்கு 2வது பாசுரத்தை ஆச்சரியமாக பாடி அதற்குண்டான விளக்கங்கள் எந்த திவ்ய தேசம் அப்படிங்கிறதையும் நீங்களும் யோசிச்சு வைங்கோ. அந்த திவ்ய தேசத்துக்கு அதற்குண்டான விளக்கங்களை நாளைக்கு சொல்றேன். முடிஞ்சா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்கன்றா. ஏன்னா அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அடியேன நமஸ்காரங்கள். நன்றி, வணக்கம். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.